சுவாதி கொலை வழக்கில் கைதாகியுள்ள ராம்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் சுவாதியின் நண்பர் மாலிக்கை போலீசார் அழைத்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் கோகுலிடம் கேட்போம். வணக்கம் கோகுல், சுவாதி கொலை தொடர்பாக 2வது நாளா விசாரணையின் போது ராம்குமாரிடம் இருந்து புதிய தகவல் ஏதும் கிடைச்சிருக்கா? போலீசார் தரப்பு என்ன சொல்றாங்க? சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிபதி நேற்றைய தினம் அனுமதி வழங்கினார். அந்த அனுமதியை அடுத்து நேற்று முதலே ராம்குமாரிடம் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் உயர் அதிகாரிகள் சுவாதி கொலை வழக்கு குறித்து தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதாவது 5 நாள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி 3 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கினார். அந்த அனுமதியை எடுத்துதான் நேற்று முதல் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பல முக்கிய தகவல் காவல்துறைக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்றைய தினம் இரவு முழுவதுமே அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் சுவாதி கொலைக்கான காரணம் என்ன, இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது, வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் பல முக்கிய தகவல் கிடைத்திருப்பதாக தற்பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுவாதி கொலை செய்த இடத்தில் இருந்து கத்தி கைப்பற்றப்பட்டது. அந்த கத்தியை ராம்குமார் விட்டு சென்றாரா, இந்த கத்தியை விட்டு சென்றதற்கான காரணம் என்ன என விசாரிக்கும் போது அவர் சுவர் ஏறி தப்பி ஓடும் போது கத்தியை மறந்து விட்டு சென்றதாகவும், அதேபோல சுவர் ஏறி தப்பி ஓடும்போது அவர் கையில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த விசாரணையின் போது வாக்குமூலமாக ராம்குமார் தெரிவித்திருப்பதாக காவல்துறையுடைய வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கும் போது பல முக்கிய தகவல்கள் இந்த கொலை வழக்கு குறித்து ராம்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மைதிலி, கோகுல், இப்ப இந்த 3 நாள் விசாரணையில 2வது நாள் இன்னைக்கு அவருடைய ராம்குமாருடைய தரப்புல பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் சுவாதியின் நண்பர் மாலிக்கும் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரா? அவரிடம் என்ன மாதிரி விசாரணை நடத்தப்படுகிறது கோகுல்? இந்த கொலை வழக்கு குறித்து பல முக்கிய சாட்சிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திருக்காங்க. அதை ஆதாரங்களாக வைத்துதான் தற்பொழுது ராம்குமாரை கைது செய்திருக்காங்க. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது சாட்சியங்கள் குறித்த ஆதாரங்களை வைத்தும் ராம்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுவாதியுடைய செல்போனை காணவில்லை, அது குறித்தும் ராம்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில ராம்குமாருடைய இந்த கொலை வழக்கு குறித்து ராம்குமாரிடம் ஒரு பக்கம் காவல்துறையினர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வரக்கூடிய மற்றொரு வேளையில அதேபோல சுவாதியுடைய ஆண் நண்பரான மாலிக்கிடமும் ஏற்கனவே இந்த கொலை சம்பவம் நடந்த போதே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சுவாதிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து மிரட்டல் வந்ததாக கூறப்பட்ட நிலையில ஏற்கனவே சுவாதியுடைய ஆண் நண்பராக கூறப்பட்ட மாலிக்கிடமும் காவல்துறை விசாரணை நடத்தினாங்க. இன்றைய தினம் போலீஸ் காவலில் ராம்குமாரை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில மாலிக்கையும் திடீரென்று காவல்துறை விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். சற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக மாலிக்கும் வந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஒரு தகவலாக ராம்குமார் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாலிக்கை பற்றி இது தகவல் தெரிவித்துள்ளாரா, அல்லது ராம்குமாரை பற்றி தகவலை கேட்பதற்காக மாலிக்கை இன்றைய தினம் விசாரணைக்கு காவல்துறை அழைத்துள்ளார்களா என்ற ஒரு சின்ன சந்தேகமும் உள்ளது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது மாலிக்கிடம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலே ஒரு அறையில் ராம்குமாரிடம் காவல்துறையினரும் மற்றொரு அறையில் சுவாதியுடைய நண்பரான மாலிக்கிடமும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. காயத்ரி, சுவாதி கொலை வழக்கில் கைதாகியுள்ள ராம்குமாரை 3 நாள் காவலில் இழுத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக இன்று நடைபெற்று வரும் விசாரணை குறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம்.